ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவியலுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 7 வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு அவியலுக்கு இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியுமே நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். சில பேர் 5 காய்கறி சேர்த்துப்பாங்க, சில பேர் 7 சேர்ப்பாங்க, சில பேர் 9 காய்கறி சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி 7 வகையான காய்கறி சேர்த்துருக்கேன். என்னென்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், புடலங்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேங்க. இதிலே நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கலாம், சவுச்சவு சேர்த்துக்கலாம். சவுச்சவு இல்லை அப்படின்னா நீங்கள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் 7 வகையான காய்கறி சேர்த்துருக்கேன். இதுதான் காய் நீளமாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து மஞ்சள் பொடி இதுக்கு நிறைய போடக்கூடாதுங்க. ஏன்னா அவியல் வெள்ளையாக தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கணும். அதனால் துளியோண்டு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மஞ்சள் பொடி வேண்டான்னா போட்டுக்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய்ங்க, அவியலுக்கு மஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் தாங்க. வேறு எந்த எண்ணெயிலையும் பண்ணக்கூடாது, தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். பெருங்காயத்தூள், தயிர் 1/2 கப், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், அவியலுக்கு தகுந்த உப்பு, கருவேப்பிலை, தேங்காய்ங்க. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம காயை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். குழஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அவியல். இதே மாதிரி இந்த டைப்லேயே இருக்குங்க அவியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா குக்கரில் வச்சு ஒரு 2 விசிலில் வேக வச்சுக்கலாம். சில பேர் நேரடியாகவும் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு எப்படியோ நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி மட்டும் நிறைய போட்டுறாதீங்க. சும்மா ஒரு பேருக்கு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு தான் நீங்கள் போடணும். இல்லை மஞ்சள் பொடி போடாமலும் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு எப்படி அவியல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ ஒரு டைரெக்டாக பாத்திரத்திலே வச்சு வேக வச்சுக்க போகிறேங்க. பாத்திரம் வச்சு காய்கறியெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வேகட்டுங்க. காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி விட்டு அவியல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ காய் வெந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ நம்ம இங்கே தேங்காவும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெறும் தேங்காவும் பச்சை மிளகாவும் மட்டும்தாங்க சேர்த்து அரைக்கணும். இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெறும் தேங்காவும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சு கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம சேர்க்கணும். ஸோ காய் நல்லா வெந்துருச்சுங்க. எல்லா காயுமே வெந்துருச்சுங்க பாருங்கள். எல்லா காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் காயோட. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்பயும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த காய் இதுவாகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரில் பெருங்காயப்பொடி அதிலே போட்டு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விடணுங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு. ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நம்ம தாளிக்கெல்லாம் கூடாதுங்க. ரெடி ஆகிடுச்சு அவியல், அவ்வளோதான். நம்ம கொதி விட்டு இறக்கி வைக்க வேண்டியதான். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அவியல் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இது கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம்.
இதை நீங்கள் வந்து மதிய சமையலுக்கு சைட் டிஷ் பண்ணலாம். சாம்பார் வச்சு அவியல் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடை அவியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடைக்கு இது ரொம்ப உகந்த சைட் டிஷ்ங்க. அடை பண்ணும்போது அவியல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல கொதி விட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவியல் வந்து ரெடிங்க. சொன்ன மாதிரி மதியம் சைட் டிஷ்க்கு அவியல் ரெடி பண்ணிக்கலாம். அடை பண்ணும்போதும் இதுமாரி அவியல் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து எல்லா காய்கறியுமே சேர்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. ஸோ பாருங்கள், நம்ம காய் நறுக்கி வச்ச அந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் சொன்னேன் குக்கரில் போடக்கூடாதுன்னு. குக்கரில் போட்டிங்கன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப அவியல் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.